எது உண்மை எது பொய்? சில நேரங்கள்ல நம்ம உண்மை என்ன பொய் என்னன்னு தெரியாம பிற சொல்றத நம்பி இன்னொருத்தரை வெறுக்கிறோம், கோபப்படுறோம், ஏன் அவங்கள பழி தீர்க்கிறோம். ஆனா அந்த ஒரு நிமிட நம்பிக்கை நம்ம எங்க கொண்டு போய் விடும்னு தெரியுமா? அதை தான் இந்த கதை மூலமா பார்க்க போறோம். இந்த கதை நம்ம செஞ்சிட்டு இருக்க தவற உணர உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கதை சொல்ற பாடத்தை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்க எதிர்காலத்துல இந்த தவற செய்யாம இருக்கவும் இந்த கதை உதவும். இது யமதர்மர் அரியணையில நடக்கிற காட்சி. வலப்புறம் இருக்கும் சித்திரகுப்தர் ஒவ்வொரு ஆத்மாக்களையா விசாரிச்சு அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்க சரிபார்க்கிற நேரம். அப்படி அன்றைய தினம் சித்திரகுப்தர் ஒவ்வொருத்தரையா அழைச்சி அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்க யமதர்மர் கிட்ட விளக்கி அவங்களுக்கு சொர்க்கமா இல்ல நரகமானு தீர்ப்பு வழங்கிட்டு இருந்தாரு. அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட பலருள்ள ஒருத்தர் தான் சிவகாமி. சிவகாமின்னு ஒரு வயதான பெண்மணி. இந்த சிவகாமி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. தன்னுடைய வாழ்வுக்கு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கடை போட்டு பிழைச்சாங்க. யார் உதவி கேட்டாலும் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காம உதவி பண்ணுவாங்க. தான் வச்சிருக்க கடையில கூட அதிக காசு வாங்க மாட்டாங்க. சில நேரத்துல யாருக்காவது கையில காசு இல்ல, உண்ண உணவு இலவசமா தர முடியுமான்னு கேட்டா கூட தருவாங்க. பூமியில வாழ்ந்த சமயத்துல எல்லோரிடத்திலும் அன்பு காட்டி இரக்கம் காட்டி பல புண்ணியங்களை செய்து வாழ்ந்து வந்தாங்க. அவளுக்கு யமதர்மன் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? நீ சொர்க்கத்துக்கு செல்லலாம், ஆனா நீ செய்த பாவத்துக்காக நரகத்துல கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா சிவகாமிக்கோ அதுல சிறிதும் உடன்பாடு இல்ல. வாழ்ந்த காலம் வர புண்ணியங்களை மட்டுமே செய்த நம்ம எதற்காக கொஞ்ச நாள் நரகத்துல இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு பிடிபடல. அவன் நேரா யமனை பார்க்க போனான். ஆனா சித்திரகுப்தரோ அவளை பார்க்க விடல. உடனே சிவகாமி தன்னோட பலத்த குரலால, யமதர்மராஜா, என்னை எதுக்காக நரகத்துக்கு அனுப்புறீங்க? என் வாழ்நாள்ல எந்த பாவமும் செய்யாத என்ன எதுக்காக நரகத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேள்வி கேட்டா. அங்க தீவிரமா கணக்கு பார்த்துட்டு இருந்த யமன் அவளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார். அவ கேள்விக்கான பதில சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது சில காலங்களுக்கு முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவ வாழ்ந்த அதே கிராமத்துல ஒரு பெரிய பணக்காரனும் வாழ்ந்து வந்தான். அவன் சேர்த்து வச்சிருக்க எல்லா சொத்தும் அவன் சம்பாதிச்சது இல்ல, எல்லாம் அவனுடைய அப்பா. அந்த பணக்காரன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். அவன்கிட்ட எல்லாரும் அடிமையா இருக்கணும், இல்ல அவன் கையே நம்பித்தான் எல்லாரும் இருக்கணும் தான் அவன் ஒரு சத்திரம் திறந்திருக்கான் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, அவன் ஒரு பெரிய சத்திரம் திறந்தான். அந்த சத்திரத்துல கிட்டத்தட்ட 5000 பேர் ஒரே நேரத்துல சாப்பிடுற அளவுக்கு பெருசு. அந்த சத்திரத்துல பொதுவா பயணம் பண்ணிட்டு போறவங்க, ஞானிகள், ஏழை எளிய மக்கள், உடல் பலவீனமானவங்கன்னு நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட்டம் நிறைய, எதிர்பார்த்த கூட்டத்தை விட நிறைய பேர் வந்தாங்க. அதனால உணவு பத்தல. கொஞ்சம் பேர் சமையல் அறையில சமைக்கலாம், இன்னும் கொஞ்சம் பேர் திறந்த வெளியில சமைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு முதல் பந்தியில சாப்பிட்ட அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாம், அந்த பணக்காரன் இதுக்குத்தான் இவ்வளவு நாள் சத்திரத்துல உணவு போட்டான், அவன் நினைச்ச மாதிரியே அவன் விரோதிகளை வர வச்சு உணவு வெளியே சமைக்கிற மாதிரி சமைச்சு எல்லாரையும் கொன்னுட்டான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த செய்தி ஊரு பூரா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த செய்தி சிவகாமி காதுக்கும் போச்சு. சிவகாமிக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. அந்த பணக்காரன் மேல வெறுப்பே வந்துச்சு. என்ன காரியம் பண்ணியிருக்கான் இவன்? எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், அவன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது, எல்லாம் அவங்க அப்பா சேர்த்து வச்சது, அதனால தான் அவன் இப்படி ஆடுறான், அவனே சம்பாதிச்சிருந்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு திட்டி தீர்த்தான். இப்போ இப்படியே 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அந்த பணக்காரனும் மறுபடியும் அந்த சத்திரத்தை திறந்தான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் நடந்ததை மறந்துட்டு அங்க பழைய மாதிரியே சாப்பிட போனாங்க. ஒரு நாள் ஒரு ஞானி அந்த ஊருக்கு புதுசா வந்தார். சிவகாமி கிட்ட போய் இந்த ஊர்ல ஏதாவது உணவு சத்திரம் இருக்கான்னு கேட்டார்.
சிவகாமி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சத்திரம் இருக்கு, நான் உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லி வழியும் காட்டினான். அந்த ஞானி அவளுக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப போயிட்டு இருக்கும்போதுதான் சிவகாமிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவ அந்த பணக்காரனை திட்டி தீர்த்தா. அந்த ஞானி என்னன்னு கேட்டதுக்கு நடந்தத சிவகாமி சொல்ல ஆரம்பிச்சா. அந்த முழு கதையும் கேட்ட ஞானி புன்னகைச்சிட்டு அந்த சத்திரத்தை நோக்கி போனாரு. இப்போ இது எல்லாத்தையும் சிவகாமி கிட்ட சொல்லிட்டு, நீ அந்த நபரை பழித்த அந்த பழி சொற்கள் தான் நீ கொஞ்ச நாளைக்கு நரகத்துக்கு போவதற்கான காரணம்னு யமதர்மர் சொன்னார். சிவகாமி முதலையாவது குழப்பத்தோடு தான் கேள்வி கேட்டா. ஆனா இப்போ யமதர்மரோட தீர்ப்புல உடன்பாடே இல்லை. யமதர்மனே, அந்த பணக்காரன் என்ன புனிதனா? அவன் அங்க சாப்பிட வந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமை செஞ்சான்னு உங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவன பழிக்காம என்ன செய்யறது? உங்க தீர்ப்புல எனக்கு உடன்பாடே இல்லை, மறுபடியும் ஒரு முறை கணக்கு பாருங்கன்னு சிவகாமி யமன்கிட்டயே வாதம் செஞ்சான். யமனோ சிரிச்சாரு. பெண்ணே, 2 நிமிடம் கண்களை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை சொன்னார். அந்த மந்திரம் அவளுக்கு ஒரு ஒளிய காட்டுச்சு. அதுல அன்று, அதாவது உணவு சாப்பிட்டு இறந்தாங்களையா அந்த காட்சி. அந்த காட்சியில அவ என்ன பார்த்தா தெரியுமா? அந்த பணக்காரன் அன்னைக்கு எதிர்பார்க்காத கூட்டம் வந்ததால தன்னோட கையில இருந்த மொத்த பணத்தையும் போட்டுத்தான் அன்றைக்கான உணவை அவன் சமைச்சான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வெளியே சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது ஆகாயத்துல ஒரு கழுகு ஒரு பாம்பை தூக்கிட்டு போச்சு. அப்ப அந்த பாம்பு கழுகோட கால்ல நெறிபடுறதுனால தன்னுடைய வாயில இருக்கிற விஷயத்த கக்குற நிலைமைக்கு வந்துச்சு. ஆனாலும் கீழே சமையல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிச்சு. அது எல்லாத்தையும் மீறி ஒரு துளி விஷம் அந்த சமையல் உணவுல விழுந்துடுச்சு. ஒரு துளியா இருந்தாலும் விஷம் தானே. அதனால தான் அன்னைக்கு முதல் பந்தியில சாப்பிட்ட அத்தனை பேருமே இறந்தாங்கன்னு அவளுக்கு புரிஞ்சிச்சு. இதத்தான் அவளுக்கு சுட்டி காட்டினாரு யமதர்மன். ஒரு தவறு நடந்ததுன்னா அந்த இடத்துல என்ன நடந்தது, என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்ணாம ஒருத்தர் மேல பழி சுமத்தவோ விமர்சிக்கவோ கூடாது. அதுவும் உண்மை என்ன பொய் என்ன என்று தெரியாம யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு பழிப்பதும் விமர்சிப்பதும் மன்னிக்கவே முடியாத பாவம். அதுக்குத்தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொன்னாரு. அந்த இடத்துல தன்னுடைய தவற உணர்ந்தா சிவகாமி. இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. நம்மள எத்தனை பேரு இதே தவற செஞ்சிட்டு இருக்கோம். உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம எத்தனை பேரை யாரோ ஒருவர் சொல்றதை கேட்டு வெறுக்கிறோம், விமர்சிக்கிறோம், திட்டி தீர்க்கிறோம். இனி இந்த தவற செய்யாம நம்மள மாத்திக்கணும், மாத்தித்தான் ஆகணும். அப்படி நம்மள மாத்திக்கிட்டா மட்டும்தான் கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பார், நம்ம வாழ்க்கையும் நல்ல பாதைக்கு போகும். இதுக்கு இந்த கதை உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்.